வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீகார்ல நடந்த பை எலெக்ஷன் 4 தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன் நடந்துச்சு. 4க்கு 4மே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. அதுல 3 தொகுதியை பிஜேபி கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பிரசாந்த் கிஷோருடைய பல்வேறு கட்சிகளுக்கு ஆலோசனை கொடுத்தவர், பல கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்த பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி. அவங்க 4 தொகுதிகளையும் போட்டிட்டு இருக்காங்க. அதுல 3ல டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அதில் 2 தொகுதியை பொறுத்த வரைக்கும், போட்டியிட்ட 4ல் 2 பொறுத்த வரைக்கும் வின்னிங் மார்ஜினை விட கூடுதலான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போது பிஜேபி கூட்டணிக்கும் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, வெற்றி வாக்கு வித்தியாசம், அதை விட ஜன் சுராஜ் 2 தொகுதிகளில் கூடுதலான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னங்க பல்வேறு கட்சிகளுக்கு ஐடியா கொடுத்தீங்க, இப்போ உங்கள் நிலைமை இப்படி ஆகி போயிருச்சு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேள்வி எழுப்பின உடனேயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கட்சி ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆயிருக்கு, 1 மாத குழந்தை, போக போக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு வெளிவந்துச்சா, உடனே இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக காங்கிரஸுடைய தலைவர் இவிஎம்மை வச்சு எலெக்ஷன் கமிஷனை வச்சு பாஜக விளையாடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. உடனே பாஜக கேள்வி கேட்டாங்க, ஜார்க்கண்ட்ல இண்டி கூட்டணி ஆட்சியை தக்க வச்சிருக்கே, அப்ப ஜார்க்கண்ட்ல இவிஎம் மிஷின் சூப்பரா இருக்கா, மகாராஷ்டிரால மட்டும்தான் இவிஎம்ல டேம்பரிங் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு செக் வச்சதையும் நம்ம பார்த்தோம். இப்போ எலான் மஸ்க் இருக்காரு பார்த்தீங்களா, எலான் மஸ்க் இந்திய தேர்தல் முறையை பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் 640 மில்லியன் வாக்குகளை ஒரு நாளில் எண்ணி முடிச்சிடறாங்க. துல்லியமாக, நேர்த்தியாக, சரியாக இருக்குது ரிசல்ட் எல்லாமே. 640 மில்லியன் வாக்குகளை ஒரு நாளில். ஆனால் இங்கே கலிஃபோர்னியா வாக்குகள் இன்னும் எண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் நம்ம இந்திய தேர்தல் முறையை பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2. 3வது என்ன, மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் காலையிலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டிங்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இண்டி கூட்டணி இருக்காங்களே, மகா விகாஸ் அகாடி இருக்காங்களே, அவங்க ட்ரிபிள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி ஒளிபரப்பு பண்ணாங்க. பரவாயில்ல, ஒரு கடுமையான போட்டி இருக்கு என்டிஏவுக்கும் மகா விகாஸ் அகாடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் என்னாச்சு, மகா விகாஸ் அகாடி வெறும் 50 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இதை வந்து எடுத்து போட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர் என்ன போட்டிருக்காருன்னா, காலையில் 9 மணிக்கு மகா விகாஸ் அகாடி 137 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்துச்சு, என்டிஏ 137 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்துச்சு. ஆனால் 10:20க்கு என்டிஏ 211, மகா விகாஸ் அகாடி வெறும் 53. இவிஎம் கி ஜெய்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு இவிஎம் மெஷினை கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? விசாரிக்கும் போது, ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, மீடியாக்களுடைய தந்திரம் இது. மீடியாக்கள் அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக 2 பேரும் ஈக்குவலாக அந்த போட்டி போய்க்கு இருக்கிற மாதிரி, டஃப்பான காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்த்தாங்க. இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஏபிபி நியூஸ் வந்து வெளியிட்டது. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவில் எந்த சூழல்லையும், காலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன், எந்த சூழல்லையும் எந்த நேரத்துலையும் மகா விகாஸ் அகாடி 60 தொகுதிகளுக்கு மேலே லீடிங்கில் இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொல்லவே இல்லை அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அப்போ மீடியாக்கள் அவங்களுடைய ஹைப்புக்காக, அவங்க பொதுமக்களை பரபரப்பாக வச்சுக்கணும், போட்டி ரொம்ப காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்துவதற்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பொதுமக்கள் மீடியாக்களை காரி துப்பிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜக நேற்றுலேருந்து 89 தோல்விகளை ராகுல் காந்தி பார்த்துருக்காரு. ராகுல் காந்தியுடைய கைடன்ஸுக்கு கீழே காங்கிரஸ் 89 தோல்விகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராகுல் காந்தி 7 தொகுதிகளில் பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த 7 தொகுதிகளுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தனியாக எடுத்து போடுறாங்க. 1 நந்தூர்பார் அப்படிங்கிற தொகுதி, 2வது தாமன்கான் ரயில்வே அப்படிங்கிற தொகுதி, 3வது நாக்பூர் ஈஸ்ட்டு, 4வது கோண்டியா, 5வது சிம்மூர், 6வது நந்தத் நார்த்து, 7வது பந்த்ரா ஈஸ்ட். இந்த 7 தொகுதிகளில் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இந்த 7ல் 6 பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 7ல் 6 என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த பதிவையும் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.